சிக்கன் ஸ்டால் மட்டன் சொல்லாமே அந்த கொலை தொழில் புரியவங்க யார் பண்றாங்க? வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. கொலை தொழில் புரியவங்க யார் பண்றாங்க? மட்டன் வெட்டுறவனும் சமூக சேவை செய்வான். பிராமின வீட்டுல வாங்கி அதை உயிரோட வச்சு கல்ல தேய்க்கிறீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்ல? அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என்னுடைய இரண்டு பக்கத்திலும் பெண்கள் பேச போறது ஆணை பத்தி. சூப்பர் 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 அபிஷேக். ஒரே ஒரு மைய கேள்விதான் இந்த ஷோவே. ஆண் சந்தோஷமா இருக்கானா? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. ஆண் கஷ்டப்படுறானா? அவ்வளவுதான். இது ரெண்டு இந்த குத்துனாலே ஆண் என்ன வாங்குறது நாட்டுக்கு தெரியும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். குழந்தை பிறந்தால் கூட ஆண் குழந்தைன்னு சொன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். இன்னைக்கு பெண் பிள்ளைகள் பிறக்குதாங்கிறதுல கூடுதல் சந்தோஷப்படுறாங்க. சூப்பரா. ஆண் I think he's shielded from still being shielded from all the things that go. என்னங்க ஏன் இங்கிலீஷே எனக்கு மறந்துரும் போல இருக்குங்க. ஏன் இங்கிலீஷ் கத்துக்குங்க. ஃபேமிலி சப்போர்ட், ஃப்ரெண்ட்ஸ், ஃபன், அந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கறனால அது ஒரு தடுப்பு மாதிரி செய்யறாங்க. இட் இஸ் நாட் ரீச்சிங் him. He is still happy. இங்க இருந்து கொண்டு 1000 பேசலாமடா. அவனவன் அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தாதான் அவனுடைய வழி தெரியும். ஜென்ஸ் எப்படின்னா ஹாப்பி மூடா இருந்தாலும் சரி, சேட் மூடா இருந்தாலும் சரி, அதுல அடாப்ட் ஆயிருவாங்க. ஆண்லாம் அடாப்ட் எல்லாம் ஆக மாட்டான். பெண் தான் ஆக்சுவலா அடாப்ட் ஆவா. பொதுவாகவே அவங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. எது வந்தாலும் அவங்களுக்கு தாங்க முடியும். இரக்க சுபாவம் ரொம்ப கம்மி. வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. நம்பிட்டேன். கொலை பண்றவங்க கூட ஆண்கள் தான் ஜாஸ்தி. ஐயோ, கொலை பண்றதுல கூட ஆண்கள் தான் குற்றவாளிகள் ஜாஸ்தி வராங்க. பெண்கள் அவ்வளவு கிடையாது. தான் ஜாஸ்தி. ஒரு தடவை ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாவே போதும். இரக்கம்லாம் 10 தடவை சொல்லாதீங்க. ஆயா அச்சு வாயிலாம் வச்சிருவேன், பேசாம போயிரு. சிக்கன் ஸ்டால் மட்டன் சொல்லாமே அந்த கொலை தொழில் புரியவங்க யார் பண்றாங்க? மட்டன் வெட்டுறவனும் சமூக சேவை செய்வான். மாட்னாடா மானஸ்த. வெட்டி தொங்க விட்டா வாங்கி திங்கிறீங்கல்ல நீங்க. பாவம் பாக்குறதுக்கு உங்களுக்கு தோணாதுன்னு சொல்றாரு. லேடிஸ் எல்லாம் பண்ண முடியாது. பிராமின வீட்டுல வாங்கி அதை உயிரோட வச்சு கல்ல தேய்க்கிறீங்களே, உங்களுக்கு இறக்கமே இல்ல? காசி, இதெல்லாம் எப்படிப்பா? இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது? இல்ல தன்னோட குடும்பம்னு சொல்லி வரும்போது அவங்க ரொம்ப இரக்கமா ரொம்ப நல்லவங்க நடந்துப்பாங்க. அடுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்க அந்த இரக்க சுபாவம் போயிடும். சமீபத்தில் நடந்த வெள்ளத்துல உதவி செய்த ஆண்கள்லாம் என்ன செய்ய முடியும்? ஏண்ட தளபதிடா இவன், ஏண்ட தளபதி. மென்னு உமனு கம்பேர் பண்ணும்போது மென்னோட சூசைட் ரேட் ஜாஸ்தி. ஓகே, இது ப்ரூவன் டேட்டா. இதுதான் தவறான விஷயம். ஆண் இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஹாப்பியா இருக்கான் அப்படிங்கறது ஒரு மாயை. அவன் ஹாப்பியா தன்னை காமிச்சுக்கிறான். ஜாலியா எப்படி வேணா இருக்கலாம், யாரும் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. சோ அந்த பேசிக்கான ஃப்ரீ ஃபேக்டர் அவங்க கிட்ட இருக்கு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என் புருஷன் சொல்லிக்கிற மாதிரி கௌரவமா இருக்கணுங்கிற மாதிரி தான் நினைக்கிறோம். ஆனா அவன் இருக்கணுங்கிற வரைக்கும் 90% கஷ்டப்படுறான். கடைசியில பொறுப்பு இல்லாம இருக்காங்க. தன்னை பத்தி மட்டுமே கவலை. தன்னை பத்தி மட்டும் கவலைப்படுறதுக்கு ஒரு ஆண் சாமியாரா போனாதான். பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? ஒரு வீடு ஒழுகுச்சுனாலுமே ஒரு பொண்ணு என்ன செய்வோம்? இந்த வீட்டை ஒழுகுது, நீங்க என்ன பார்க்காம இருக்கீங்கன்னு நம்ம வீட்டுல உள்ள ஆணையோ அப்பாவையோ மகனையோ புருஷனையோ தான் திட்டுவோம். என்ன நான் இழிச்சவாய பாருங்க. நைட்ல தனியா டிராவல் பண்ணி பாருங்க, நம்மள எப்படி பாக்குறான்னு தெரியும். அப்பதான் தெரியும் அந்த ஒழுக்கம் என்னன்னு. பொண்ணா லட்சணமா அழகா சேலையை கட்டி இழுத்து போத்திட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஆம்பளைங்களாம் உன்னை பொண்ணா இல்ல மகாலட்சுமியா நினைச்சு கையெடுத்து கும்பிடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னு பாருங்க, நம்மள சுத்தி ஒரு 4 பேர் வருவான். அவனுங்களுக்கு இந்த வயசு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. அதுக்குன்னு சில பேருக்கு பயந்துட்டு நம்ம சில பேர் அப்படி இருக்காங்கன்னு பயந்துட்டு நீங்க மெஜாரிட்டியா ப்ளேம் பண்ண முடியாது. உண்மை. 3 பேர் இருக்கிற குடும்பத்துல கல்யாணம் ஆகிறதுக்கான தகுதி ஒரு ஆணுக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஒரு லெவல் வச்சிருப்பாங்க. பொண்ணு இவ்ளோ கலர்ல இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த லெவலுக்கு கீழே போக மாட்டாங்க. அவங்க ஒரு லெவல்ல இருந்தா கூட ஏதாவது ஒரு பொண்ணு நல்ல பொண்ணு கிடைச்சா போதுன்னு மட்டும் நினைக்கிற அளவுக்கு வந்துடுறாங்க. ஒரு ஊரா பொண்ணு கிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். நம்ம எல்லாரும் பெஸ்ட் மட்டும் தான் கல்யாணம் பண்ணிருக்கோமா? பெஸ்ட் மட்டுமே எதிர்பார்த்து யாரும் கல்யாணம் பண்ணிக்க பெஸ்ட்னா ஒருத்தனுக்கு எத்தனை பொண்டாட்டி இருக்கும்? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ட்ரெண்ட் ஒரு இன்டைரக்ட் பிரஷர் மென்னுக்கு இருக்கு. மை ஹஸ்பண்ட், நீ எங்க வேணாலும் போ, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அவங்க நம்மளோட பிரைட எடுத்துக்கிட்டு they are enjoying. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? பெண்கள் ஆண்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறீங்க? என்னோட ரேடார்க்குள்ள அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்க போனா ஏறிட்டேமா இறங்கிட்டேமா ஒரு 1 hour டிலே ஆயிடுச்சுன்னா then it's a problem. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். என்னோட மூட்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க நடந்துக்கணும்னு அந்த டைம்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளை மேல கை வைக்க மாட்டாங்க, தெரியுங்களா? ஆனா நான் அப்படி இல்லடே. ஆண் ஒரு நாளும் என் மேல உனக்கு அட்டென்ஷனே இல்ல, நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிற இவ்வளவு சொல்ல மாட்டான். ஆனா பெண்கள் ரூத்லெஸ்ஸா சொல்லுவாங்க, உங்களை கட்டி எனக்கு எந்த யூஸ் இல்ல. டேய் டேய், பாலுலாவே கோல் போடுறியடா. This generation women want to be more romantic.
Men actually really confused how to impress romantically. அது அவங்களோட அறியாமை. இந்த டகாத்தி எல்லாம் எங்கேட்டு வேண்டாம், நாங்களே டகாத்திக்கு டகாத்தி. ஆக்சுவலா ஆணுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கலாம் பிடிக்காது. தெரியாது. தெரியாதலாம் இல்ல, ஆக்சுவலா பிடிக்காது. அது ஃபேக். ஃபேக்கா? 12 மணிக்கு ரிங் மாட்டி விடுறது, அப்புறமா கேண்டில் ஊத்திட்டு ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறது. ஆனா செய்ய வேண்டியது வழி இல்லாம செய்யறதுமா. ஓ அன்பு போதும்டா. சினிமால காட்டுற மாதிரி அது ஒரு சீன். அவருமே அவர் வாழ்க்கையில பொண்டாட்டிக்கு 12 மணிக்கு பர்த்டே கேக் வெட்டு வரான்னு தெரியாது. ஆலி என்ன சொன்னா கரெக்டா தான் இருக்கும். இருக்காதா பின்ன கத்துக்கோ, அவ்வளவுதான். வாழ்க்கை ஒரே மாதிரி தான் இருக்குமா. 40 வயசுல அவருக்கு தொப்பம் வந்துரும், கொஞ்சம் அசட்டையா இருப்பாரு, பேசிட்டு இருக்கல காதுல விழுகாது. என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் இருப்பாரு, அவ்வளவுதான் மனுஷன். நீங்க அவனை எப்போதுமே அரவிந்த் சார் மாதிரி அப்படியே அப்படி இருக்க முடியாது. எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சுன்னு. கல்யாணமானவங்க இது வரைக்கும் புருஷனோட சண்டை போட்டு முதல்ல சாரி சொன்னது லேடிஸ் நீங்க சொல்லுங்க. என்னோட கல்யாண வாழ்க்கை இதோ வர நவம்பரோட 15 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட சாரி சொன்னதே கிடையாது. அவர் ரொம்ப பாவமானவர் சார் வாழ்க்கையில. 3 நாள் 4 நாள் சாப்பிடாம பேசாம இருப்பேன், ஆனா அவரால இருக்கவே முடியாது. உடனே வந்துருவாரு. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. பெண்களை பொறுத்தவரை எந்த ஒரு உடல் ரீதியான பிரச்சனையாகட்டும் இல்ல மனோ ரீதியான பிரச்சனையாகட்டும், நாங்க டக்குன்னு ஒரு போனை போடுவோம், டப்ப டப்ப டப்பன்னு பேசி விட்டுருவோம். அதான் மச்சான் பொண்ணுங்க. ஆனால அவங்களோட எந்த ஒரு விஷயத்தையும் அவனோட இன்ஸ்டன்ட் பார்ட்னர் வைஃப் கிட்ட கூட அதை பேச முடியாது. அதான் மச்சான் பசங்க. ஏன் ஹே எப்படிடா? அதான் மச்சான் ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த ஒரு வேலிட் ரீசனுக்காக நான் ஒரு ஆணாக பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். மென்க்கு வந்து முடி கொட்டிடுச்சுன்னா அது ஒரு ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இதே பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா வந்து வேற மாதிரி பாக்கும். You don't want to control his bladder actually. ஒரு யூரின் பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா ரொம்ப நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுல ஏதாவது ஒரு இடத்துல வண்டி நிறுத்திடலாம். ஒரு பெண்ணால அது முடியாது. எனக்கு ஆணா பிறக்கணும்னு ஆசை எல்லாம் கிடையாது. அது ஒரு ரொம்ப போரிங் லைஃப், சேலஞ்சிங்கே கிடையாது. ஸோ அதனால அந்த இதுல வேண்டாம். போய் ஆன் லைஃப்ல எந்த சேலஞ்சிங் இல்லை. சமுதாய கட்டமைப்பு அவங்களுக்கான கட்டமைப்பு, அதுல வந்து அவங்க ஜஸ்ட் லைக் தட் வாழ்ந்துட்டு போயிடும். உமனுக்குள்ள சேலஞ்சஸ் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. சோத்துக்கு திண்டாடணும், 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். ஆண் மீது உங்களுக்கு என்ன கோபம்? ஆண் வர்க்கத்தோட ஆளுமை ஜாஸ்தி சார். எந்த கோவம் வந்தாலும் உடனே பெண்கள் மேல காட்டலாம். என்னடி நக்கலா ஏண்டி சோனா பண்ணா ஊரே நடிக்கிட்டு இருக்கு. என்ன ஒய்ஃப் பக்கத்துல வச்சுட்டு ஹஸ்பண்ட் டிரைவ் பண்ணா நம்ம ஒய்ஃப் எல்லாம் வாய முடின்னு போவோம். ஒய்ஃப் டிரைவ் பண்ணும்போது ஏன் பிரேக் அப்படி போட்ட, ஏன் லெஃப்ட்ல போல, ஏன் ரைட்ல, இப்படி குறை சொல்லிட்டே தான் இருப்பான். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா. ஹீல் க்ரூம் பண்றதுல இருந்து ஒரு கேரட் இதுக்கெல்லாம ஆம்பளை மேல இந்த சேனலுக்கு நீங்க புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் 1 போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும். கத்தம் வன்மம் மாறு.